வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் அம்மா அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான அந்த 2022ஆம் ஆண்டுக்கான வினாக்களுக்கு விடைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைக்காலஜில இருந்து பார்ட் பி சைக்காலஜிக்கான அந்த வினாவுக்கான விடை குறிப்புகள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்ததுல இந்த பொது அறிவு தொடர்பானது எல்லாமே போட்டிருந்தோம் 80 கொஸ்டின் வரைக்கும் ஒரு 3 வீடியோவா போட்டிருக்காங்க. அதை நீங்க தொடர்ந்து பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். இப்போ 81வது கொஸ்டின் பாருங்க. சூஸ் த அப்ராப்ரியேட் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங். எனி பில்டிங் ஆஃப் அ past age regarded as a historical important place. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி மானுமெண்ட் அப்படின்றது சரியான ஆன்சருங்க. அதாவது எனி பில்டிங் ஆஃப் அ பாஸ்ட் ஏஜ் ரிகார்டட் அஸ் ஏ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இதுக்கு மானுமெண்ட் அப்படின்றது சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 82 பாருங்க. சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 82 அப்படியே இந்த சென்டென்ஸை பேசிவா மாற்றும் போது என்ன வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர் அதான் வரும். இது நீங்க ஸ்கூல் லெவல்லையே இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்க, இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்களாக ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிள் கிராமர் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரி, 83வது கொஸ்டின் பார்த்துருவோம். fill in the blank. If your friend always thinks the best will happen, she is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 83க்கு ஆப்டிமிஸ்டிக் அப்படின்றது ஆன்சருங்க. இஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் த பெஸ்ட் வில் ஹேப்பன், she is ஆப்டிமிஸ்டிக். அதுக்கடுத்து 84வது கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் ஏ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 84வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஆன்சர். 84வது சி ஆன்சர். அண்ட் ஐடியல் பெர்சன், அண்ட் ஐடியல் பெர்சன் அதான் 84க்கு ஆன்சர். 85 பாருங்க. சூஸ் த சூட்டபிள் கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. நோபடி கால்டு 84 நோபடி கால்டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டிட் தே அதாவது சி ஆன்சருங்க. 85 சி ஆன்சர். டிட் தே அப்படின்றது ஆன்சர். 86 பாருங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங். இஃப் ஐ ஹேட் மணி டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 86க்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆன்சர். ஐ வுட் ஹேவ் டொனேட்டட் if I had money. ரெண்டு ஹேடு கொடுத்துருக்காங்க. டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி ஐ வுட் ஹேவ் டொனேட்டட். அதுக்கடுத்து 87 பாருங்க. 87ல பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். பியூட்டி, பிரிட்டி, நீட்லி, அன்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆப்போசிட் சைடு அட்வர்ப், நவுன், கன்ஜெக்ஷன், அட்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 87க்கு பாருங்க பி ஆன்சர். பி பியூட்டி அப்படின்னா நவுன், பிரிட்டி அப்படின்னா அட்ஜெக்டிவ், நீட்லி அப்படின்னா அட்வர்ப்பு, அன்லெஸ் அப்படின்னா கன்ஜெக்ஷன். சரி, அதுக்கடுத்து 88வது கொஸ்டின். சூஸ் த ஆப்ஷன் விச் ஹேஸ் லாஜிக்கல் ரெலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் மீன்ஸ் ஹெல்த்தி. ஃபைன் மீன்ஸ் த amount paid for punishment. In the above sentences, the word fine is the example for homophone அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 88க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி ஆன்சர். 1 is correct and 2 is incorrect. அதுக்கடுத்து 89வது கொஸ்டின். fill in the blank. It is our responsibility dash sparrows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 89க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். டு சேவ். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேவ் ஸ்பாரோஸ்.
அதுக்கடுத்து பாருங்க 9வது கொஸ்டின். fill in the blank with the suitable conjunction. You cannot go abroad dash you get the visa. 90க்கு பாத்தீங்க அப்படின்னா டி பி வந்து ஆப்ஷன். யூ cannot go abroad until you get the visa. அதுக்கடுத்து பாருங்க 91வதுல இருந்து தமிழ் தமிழ்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. 91 பிறவினை அல்லாத சொற்களை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை தன்வினை பிறவினை அப்படின்னு வந்து படிச்சிருப்பீங்க. அவனை திருந்தச் செய்தான். அவன் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அவன் திருந்தினான். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதுல பாருங்க பிறவினை அல்லாத சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா தன்வினை சொல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவன் திருந்தினான், அவனாகவே திருந்தினான். அப்ப வந்து அந்த சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க 92 சடுகுடு சலசல இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 92க்கு வந்து பி இரட்டை கிளவிகள், அதாவது பிரித்தால் பொருள் தராது. சடுகுடு சலசல அப்படின்றது இரட்டை கிளவிகள். அதுக்கடுத்து 93 பாருங்க இறந்த காலத்தை உணர்த்தும் தொடரை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 93க்கு பாத்தீங்களாக்க ஏ அப்படின்றது சரியான ஆன்சருங்க. நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்ந்தனர். பலர் வாழ்ந்தனர் அதான் வந்து இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய தொடர். 93. 94வது கொஸ்டின். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் இந்த விடைக்கேற்ற வினா வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. 94வதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஆன்சருங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் எவை மிகும் அப்படின்றதான் கரெக்ட். 95வது கொஸ்டின் பாருங்க. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்றி அறிதல் என்ற சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படி வந்து கேட்டிருக்காங்க. 95க்கு வந்து பி நன்றி கூட்டல் அறிதல் அதான் வந்து சரியான ஆன்சருங்க. அதுக்கடுத்து 96 தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 96க்கு வந்து பி தம் உயிர். பி ஆப்ஷன் தம் உயிர் அப்படின்றது வந்து கரெக்டுங்க. இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இவ்வடியில் பராபரமே என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 97க்கு வந்து பி மேலான பொருளே அப்படின்றது வந்து ஆன்சருங்க. அதுக்கடுத்து 98 பாருங்க. வரைந்த ஓவியம் எவ்வகை தொடர். 98 வரைந்த ஓவியம் எவ்வகை தொடர். வினையெச்ச தொடர். கூற்று 1 வினையெச்ச தொடர், கூற்று 2 பெயரெச்ச தொடர் அப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. 98க்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்களாக்க பி கூற்று 2 சரி, ஆனால் 1 வந்து தவறு. வரைந்த ஓவியம் என்பது வினையெச்ச தொடர் இல்ல, பெயரச்ச தொடர் தான். அதனால வந்து 2 சரி, 1 வந்து தவறுங்க. இது எல்லாமே சிம்பிள் தமிழ் தான். நீங்க வந்து ஸ்கூல் புக்கை படிச்சாலுமே போதுமானது. அதுக்கடுத்து 99வது கொஸ்டின். பின்வரும் எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்கள் அதை வந்து பொறுத்துக அப்படின்ட்டு வந்து 4 கொடுத்து கேட்டிருக்காங்க. எளிது, ஈதல், அந்நியர், இரவலர். ஆப்போசிட் சைடு புரவலர், அரிது, ஏற்றல், உறவினர். 99க்கு வந்து சி ஆப்ஷனுங்க. எளிது அப்படின்றது அரிது, ஈதல் அப்படின்றது வந்து ஏற்றல், அதுக்கடுத்து அந்நியர் அப்படின்றது வந்து உறவினர், இரவலர் அப்படின்றது வந்து புரவலருங்க. அதுக்கடுத்து பாருங்க கடவுச்சீட்டு என்ற தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க. கடவுச்சீட்டு அப்படின்னா என்ன? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டுக்கு பேரு தான் கடவுச்சீட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 100 கொஸ்டின் வரைக்கும் இந்த கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மீதி இருக்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து நம்ம விடைகளை வந்து பார்த்துருவோம். தொடர்ந்து நீங்க பாருங்க, நம்ம சேனலை வந்து பாருங்க. உங்களுக்கான அந்த எஸ்ஐ தேர்வுக்கான வினா விடைகள் எல்லாமே நம்ம பதிவேற்றம் செய்யறோங்க. ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.